வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவு என்னவென்றால் ஸ்க்ரீன்ஷாட்டினை பற்றியது. ஸ்க்ரீன்ஷாட் என்றால் என்ன, அதனை நாங்கள் விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் எவ்வாறு எடுப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஸ்க்ரீன்ஷாட் என்றால் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனினை ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோவாக எடுப்பது தான் ஸ்க்ரீன்ஷாட். அப்போ அந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாகவும் எடுக்கலாம், அந்த ஸ்க்ரீனில் காணப்படும் சில பகுதிகளை மட்டும் நீங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோவாகவும் எடுக்கலாம். ரைட். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டினை விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று ஒரு விண்டோஸ் 10 ஆப்ஸ் ஒன்று காணப்படுகின்றது. அதற்கு பேர் ஸ்னிப்பிங் டூல்னு சொல்லி, அந்த ஸ்னிப்பிங் டூலினை பாவித்தும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அல்லாவிட்டால் உங்களுடைய கீபோர்டில் உள்ள சில கீகளை பாவிப்பதன் மூலமும் ஸ்க்ரீன்ஷாட்டினை நீங்கள் எடுக்கலாம். ரைட். ஸ்க்ரீன்ஷாட் ஏன் எங்களுக்கு முக்கியமானது என்பதை பற்றி பார்ப்போம். இது பல தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இதில் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒன்று இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை பாவித்து கொண்டிருக்கீங்கள, அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்தால் என்ன செய்வீர்கள்? அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டை கூப்பிடுவீர்கள். அப்போ டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு கூப்பிடும் பொழுது இந்த எரர் மெசேஜினை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர்களுக்கு அனுப்பினால் அவர்களால் இலகுவாக உங்கள் சாஃப்ட்வேரில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வார்கள். ரைட். மற்றது நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கீங்கள, ஒரு ஸ்டெப்ஸுகள், அதாவது இப்போ அந்த சாஃப்ட்வேரை லாகின் பண்ணி அடுத்த ஸ்டெப் எப்படி, அங்கால ஸ்டெப் எப்படி, அப்போ அதில் இருக்கிற சில பகுதிகளுக்குரிய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன போன்றவற்றையெல்லாம் நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு ஸ்க்ரீன்ஷாட்டினை எடுத்து அதில் சில மாடிஃபிகேஷன் செய்து நீங்கள் அதை பாவிக்கலாம். இவ்வாறு பல தேவைகளுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டினை நீங்கள் பாவிக்கலாம். ரைட். எனவே நாங்கள் இப்பொழுது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டினை எவ்வாறு நாங்கள் விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் எடுக்கலாம் என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஸ்னிப்பிங் டூல் என்ற அப்ளிகேஷனுக்கு செல்வோம். இதற்கு நீங்கள் இரண்டு முறையாக செல்லலாம். ஒன்று இங்கே பாருங்கள், அந்த டைப் ஹியர் டு சர்ச். ரைட். இதில் நீங்கள் ஸ்னிப்பிங் டூலை டைப் பண்ணுவதன் மூலம் நீங்கள் செல்லலாம். ரைட். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்னிப்பிங் டூல் என்ற அப்ளிகேஷன் காணப்படுகின்றது. மற்றது லாங் வே, இந்த விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது, அதாவது ஸ்டார்ட் அண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது இதில் விண்டோஸ் அக்சசரிஸ் என்ற ஒரு செக்ஷன் காணப்படும். ரைட். இப்போ அதில் கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், இங்கே இந்த விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோடு வந்த அத்தனை ஆப்ஸும் இந்த பகுதியில் காணப்படும். ரைட். நிறைய காணப்படுகின்றது. இந்த நோட் பேட் என்பது நான் பாவிப்பது அடிக்கடி. ரைட். மற்றது பிரிண்ட் 3D பெயிண்ட் என்பதும் ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். ரைட். அப்போ இங்கே இதில் பார்த்தால் இந்த ஸ்னிப்பிங் டூல்ன்றது இங்கே காணப்படுகின்றது. ரைட். இப்போ நீங்கள் எதிர்காலத்தில் இந்த ஸ்னிப்பிங் டூலை அடிக்கடி பாவிக்க விரும்பினால் இதில் நீங்கள் அதாவது பின் டு ஸ்டார்ட் என்ற கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த ஸ்டார்ட் பகுதியில் ஈஸியாக ஆக்சஸ் எடுக்கலாம். ரைட். அல்லாவிட்டால் நீங்கள் பின் டு டாஸ்க் பார், நான் ஆல்ரெடி ஸ்னிப்பிங் டூலை டாஸ்க் பாரில் போட்டு வைத்திருக்கின்றபடியால் அது அன்பின் ஃப்ரம் டாஸ்க் பார் என்பதை காட்டுகின்றது. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் இந்த ஸ்னிப்பிங் டூலுக்கு செல்வோம், இந்த அப்ளிகேஷனுக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்னிப்பிங் டூல்ன்றது. ரைட். இதில் இங்கே பாருங்கள், இதில் நிறைய மோட் காணப்படுகின்றது. ஃபுல் ஸ்க்ரீன், விண்டோஸ் ஸ்னிப், ரெக்டாங்குலர், ஃப்ரீ ஃபார்ம். ரைட். இப்போ ஒவ்வொன்றையும் என்னவென்னு சொல்லி பார்ப்போம். முதல் ஃபுல் ஸ்க்ரீன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், இது உங்களோட ஸ்க்ரீனை ஃபுல்லாக டிஜிட்டல் ஃபோட்டோ எடுக்கும். ரைட். இப்போ இதனை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணலாம். கிளிக் பண்ணி சேவ் அஸ் என்று போடும் பொழுது ஏதாவது ஒரு டைரக்டரியில் இதை நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் PNG. ரைட். ஆனால் நீங்கள் மெட்டே ஃபார்மேட்டையும் நீங்கள் ஜிப் ஃபைல், ஜேபெக் ஃபைல் போன்றவற்றையும் நீங்கள் இங்கே சேவ் பண்ணலாம். ரைட். ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த மோடை பார்ப்போம். அதற்கு முதல் நான் ஒரு பகுதி, இப்போ இது என்னுடைய யூடியூப் சேனல். இந்த விண்டோவை மட்டும் நான் இப்பொழுது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகின்றேன். ரைட். இங்கே விண்டோஸ். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இங்கே இப்போ பாருங்கள், இது இந்த விண்டோ, அந்த தெரிகின்ற அந்த விண்டோ மட்டும்தான் இதில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்திருக்கிறது. ரைட். மற்றது
ரெக்டாங்குலர் ஸ்னிப்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரைட். அப்போ இதிலே பாருங்கள், இப்போ சில எடிட்டிங் டூல்ஸ் வந்து இங்கே காணப்படுகின்றது. இதை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த 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 ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பெயிண்ட் 3Dயில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். இது வந்து ரேசர் வந்து இது நார்மலான ரேசர் டூல் வந்து, ரைட். இப்போ அழிப்பதற்கு பயன்படுத்தலாம், ரைட். மற்றது இது வந்து ஹைலைட்டர், ஏதாவது கலரை நீங்கள் சூஸ் பண்ணலாம், ரைட். மற்றது வந்து ரெட் பென், ரைட். மற்றது வந்து இங்கே பாருங்கள், இந்த இமெயில் பண்ணுறதும் இங்கே காணப்படுகின்றது. இப்போ முதலாவது ஆப்ஷன் வந்து இமெயில். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இமெயிலில் எம்பெடட்டாக காணப்படும், ரைட். இங்கே பாருங்கள், அந்த இமெயில் பாடியில் வந்து இது வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. மற்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும் பொழுது இப்போ இன்னொரு ஆப்ஷன் காணப்படும். இது வந்து அட்டாச்மெண்டால இமெயிலில் சேர்க்கப்படும், ரைட். இங்கே பாருங்கள், ரைட், ரைட். மற்றது இன்னும் ஒரு ஆப்ஷன் இதில் காணப்படுகின்றது, அதையும் பார்த்து விடுவோம். அதாவது டிலே, அதாவது ஃப்ரீ ஃபார்ம் சொன்னால் இப்போ நீங்கள் இப்படி இதை மட்டும் எடுக்கலாம் தனி, சி, ரைட். மற்ற இதில் இந்த டூலில் பாருங்கள், இந்த டிலே என்று ஒன்று காணப்படுகின்றது. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பதற்கான ஒரு டிலே, இட்ஸ் லைக் உங்களோட கேமராக்களில் காணப்படுற ஒரு டிலே. அதை என்னத்துக்கு, அவ்வளவுதான். இந்த ஸ்னிப்பிங் டூல் வந்து மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு டூல், ரைட். இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த கீபோர்ட் கீயை வந்து அழுத்துவதன் மூலம் எவ்வாறு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் என்பதை பார்ப்போம். இப்பொழுது விண்டோஸ் உங்களோட கீபோர்டில் வந்து விண்டோஸ் கீயையும் பிரிண்ட் ஸ்க்ரீன் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஸ்க்ரீனில் ஃபுல் சைஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கப்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் சேவ் பண்ணப்படும். அது எங்கே சேவ் பண்ணப்படும் என்று சொல்லி டிஃபால்ட்டாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சேவ் பண்ணப்படும். அது எங்கே சேவ் பண்ணப்படும் என்பதை எனது டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கவும். ஆனால் நான் இதிலேயும் உங்களுக்கு காட்டி தருகின்றேன். பாதையில் தான் உங்களுக்கு சேவ் பண்ணப்பட்டு காணப்படும், ரைட். மற்றது இன்னும் ஒன்று உங்களுக்கு காட்டி தரணும்னு நினைக்கின்றேன். நீங்கள் இந்த விண்டோஸையும் ஜியையும் கிளிக் பண்ணும் பொழுது இதிலையும் வந்து நீங்கள் இந்த கேப்சர்ன்ற பட்டன் உங்களுக்கு கிடைக்கும், ரைட். இதை கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விட்டது, ரைட். இது வந்து இந்த பாதையில் தான் கொண்டு போய் சேவ் பண்ணப்படுது. இது உங்களோட கம்ப்யூட்டரில் எவ்வளத்தில் சொல்லி நீங்களே கண்டு பார்த்து அல்லது டெஸ்ட் பண்ணி பார்த்து அறிந்து கொள்ளுங்கள், ரைட். மற்றது இன்னும் ஒன்று கூற வேண்டும், இந்த கீபோர்டில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் அந்த கீ வந்து டிஃப்ரெண்ட் கீபோர்டுக்கு டிஃப்ரெண்ட் பிளேஸில் காணப்படும், ரைட். நன்றி நண்பர்களே. எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும், அத்துடன் எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.